கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் தங்கமே, இப்பொழுது இந்த அப்பன் மிக மிக முக்கியமான விஷயத்தோடும் மகிழ்வான தருணத்தோடும் மறக்க முடியாத நினைவுகளோடும் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதை என்னிடத்தில் கையேந்தி கேட்டாயோ அந்த கேட்ட பாக்கியத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன். உனக்கு சொந்தமான ஒன்று, உனக்கு உரிமையான ஒன்று கைவிட்டு விட்டதோ என்று நீ அங்கு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுது கிடைக்கும் என்று இந்த அப்பனிடம் மடிப்பிச்சை கேட்டாய். அந்த விஷயத்தில் இப்பொழுது மனமிறங்கி நானே உன்னை தேடி இனியும் என் பிள்ளையே காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியும் தெளிவும் நான் உன்னை தேடி உனக்கானதை கொடுப்பதற்கு இந்த கணக்கம்பட்டியான் வந்து இருக்கின்றேன். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவித்தானே அது மிக பெரும் விஷயமாக மாறும். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் இப்பொழுதே உனக்கு தகுந்த நேரத்திலும் சரியான காரணத்தோடும் உனக்காக காத்திருந்த காலத்தையெல்லாம் விட்டுவிட்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியும் தெளிவும் அறிந்து கொண்டு என் பிள்ளையை உனக்கானதை உனக்கு சொந்தமானதை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கடந்து போகும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகள் அங்கு எவ்வளவு. ஏனென்றால் உனக்கானது உன்னிடத்தில் இல்லை என்ற உடனே அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் என் பிள்ளையின் நிலைமை என்னவென்று எனக்கு தெரியும். இது இல்லாமல் என் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அதற்காகத்தான் இனியும் என் பிள்ளையை அப்படியே வைத்துவிடக்கூடாது, இந்த உலகம் அவர்களை தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக, உன்னை காக்க வைக்க கூடாது என்பதற்காக என் பிள்ளையே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த கணக்கம்பட்டி சத்குரு நேரங்கள் எப்பொழுதும் தாமதிக்காது. காலம் தாமதித்து விட்டதோ என்று யோசிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில், இருண்ட வாழ்க்கையில் வெளிச்சத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகிறாய். தொலைதூர பயணத்திற்கு நீ தயாராக இரு. உன்னால் முடியாது என்று பேசியே அங்கு ஓரம் கட்டி விட்டார்களே என்றுதானே நீ யோசிக்கிறாய். அப்படி யோசிக்காதே என் கண்ணின் மணியே. உன் வளர்ச்சியை தடுப்பதற்குத்தான் பலரும் பலவிதமாக இங்கு அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். உன் திட்டத்தை, உன் நல்ல நேரத்தை முறியடிப்பதற்குத்தான் இங்கு பல பேரும் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் அப்படியல்ல. எது எந்த நேரத்தில் கொடுத்தால் என் பிள்ளைகள் சரியான தருணத்தோடு அங்கு சரியான புன்னகையோடு இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். உனக்கான விஷயத்தில் உனக்கான காரியத்தை செய்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன் எதிர்காலம் என் நினைவில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் வாழ்க்கைக்கு எதிர்காலம் எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் எப்படி காக்க வைப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சில சமயத்தில் எவ்வளவுதான் நன்மையான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் மனம் தளர்ந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் என் அப்பன் எனக்கு பிடித்ததையும் எனக்கு சொந்தமான தராமல் வேறு எங்கேயோ அல்லவா சுழன்று கொண்டே இருக்கின்றான். வேறு அங்கேயோ அல்லவா சுற்றி கொண்டே இருக்கின்றான். இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்றுதானே தவித்தாய். மனம் தளரும் போதெல்லாம் கண் முன்னாடி இங்கு நின்று கொண்டு, அப்பனே கணக்கம்பட்டி சத்குருவே, என் கருமாவை அழித்துவிட்டு எனக்கான நட்பலனை விதைத்துவிடு என்று மட்டும் முழுமனதோடு என்னை நினைவில் நிரந்தரமாக வைத்துப்பார் என் தங்க பிள்ளையே. உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கத்தான் போகிறேன். உன் பிரச்சனையை தீர்க்க இந்த வல்லவர் இருக்கும் போது, இந்த சர்வதிகாரம் படைத்த ஒருவர் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு தெரியாதது என்று ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் உனக்கு முன்னால் உன்னை வழிநடத்தி கொண்டு இருப்பது இந்த அப்பன் கணக்கம்பட்டியானாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். வேறு எதற்காக அல்லது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? சில விஷயங்கள் சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் உன்னை அவதூறாக தூற்றுகிறார்களே,
உன்னை அவதூறாக பேசிக்கொண்டே இருக்கிறார்களே, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று வருத்தப்படாதே. அங்கு தவறாய் புரிந்துவிட்டதோ என்று நீ அங்கு வருத்தப்படாதே. என் பிள்ளையை தவறாக புரிந்து கொண்டாலும் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கிலிருந்து நான் பின்வாங்கப் போவதே கிடையாது. உனக்கு சொந்தமானது அங்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் நம் கை கட்டும் தூரத்தில் இருந்து கொண்டும் நம்மால் அதை தொட்டு உணர முடியவில்லையே, நம்மால் அதை சொந்தம் கொண்டாட முடியவில்லையே என்றுதானே யோசிக்கிறாய். யோசிக்காதே என் தங்கமே. உன் யோசனைகளுக்கு பின்னால் சில விஷயங்கள் சோதனையாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த சோதனையை கடந்துவிட்டு வந்த பிறகுத்தான் தெரியும், ஐயோ நாம் எவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்கிறோம் என்று. இந்த சாதனையை உனக்கு தருவதற்குத்தான் சிறு சிறு சோதனைகளை உனக்கு அனுமதித்தேனே தவிர என் பிள்ளையை நிரந்தரமாக காயப்படுத்தும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. நீ ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். நீ அங்கு அழுதால் நானும் இங்கு அழுது கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அங்கு கஷ்டப்பட்டால் நானும் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். நீ மனதளவில் எவ்வளவு நொறுங்கி போய் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியாமல் இல்லை என் தங்க பிள்ளையே. நானும் இப்பொழுது மனதளவில் நொறுங்கி போய்தான் இருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைக்கு தேவையானதை என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று. என் பிள்ளைக்கு தேவையானதை கொடுக்க முடியாமல் நான் அங்கு ஏதேதோ செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று என் அன்பு பிள்ளைகள் அங்கு நினைத்து கொண்டு இருக்கிறார்களே என்று. அதுவல்ல என் தங்கமே. உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்குத்தான் சில சூட்சமங்களை உனக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்குத்தான் சில சோதனைகளை அங்கு அனுமதித்தேன். இத்துணை தடைகளையும் நீ அடித்து முறித்து விட்டு வெளியே வந்துவிட்டு பார். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை கூட சில சமயத்தில் நாம் சொல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலையை நாம் மௌனமாக கடந்து போய் இருக்கின்றோமே என்று நினைக்கின்றாய். மௌனமாக இருப்பதினால் ஒன்றும் தவறு இல்லைதான். ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று சிந்திக்க வேண்டாம். எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் தானே சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை நான் அப்படியே கைவிட்டு விடுவேனோ என்று மட்டும் நீ எண்ணிக்கொள்ளவே வேண்டாம். உனக்கான அன்பு, உனக்கான விஷயம், உனக்கான காரியம் எல்லாம் என்னிடத்தில் பத்திரமாகத்தான் இருக்கின்றது. என் கையை பிடித்திருக்கின்றாய். இந்த அப்பனின் கையை பிடித்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் என்னை தவிர வேறு யாராலும் உனக்கு செய்து காட்டிவிட முடியாது அல்லவா? அதில் முழு உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டு இருக்கிறாயே. அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் யோசிக்கிறாய். சந்தோஷப்பட்டுக்கொள். இனி வருகின்ற காலங்கள் நம் அப்பா நமக்காக உருவாக்கியது என்று, நமக்கான காரியத்தில் இனி வெற்றி தருவார் என்று, ஒவ்வொரு செயலையும் உனக்கு உறுதியும் தெளிவையும் தந்து எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையின் முடிவை நான் எடுத்து தருவதற்காக வந்து இருக்கும்போது வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். இனி நடக்கப் போவது எல்லாம் நன்மை மட்டும்தான் நடக்கப் போகிறது. வாழ்க்கை வளமாக போகிறது.